இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. அரசியல் களத்துல நடக்கிற பல விஷயங்கள பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாவே ஒரு தேர்தல் வருது, இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க அப்படின்னா, மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஓட்டுக்கு காசு குடுக்கக் கூடாது. இல்ல வந்துட்டு ஒரு கூட்டத்துக்கு காசு குடுக்கக் கூடாது. அந்த மாரி இல்லாத ஒரு தலைவர் தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாரி ஒரு பெர்சனா தான் நம்ம டிவிகே விஜய் அவர்கள பார்த்திருந்தோம். இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, ரூ. 300 குடுக்குறேன்னு சொல்லி ரூ. 200 தான் குடுத்திருக்கீங்க எங்களுக்கு. எங்கள வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு பெண்கள்லாம் கொதிச்சு எழுந்திருக்க மாரி ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அத? அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இதே விஜய் சார்ந்த ஒரு வீடியோ வெளிய வந்துச்சு. ம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பெண்மணி பேசியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்க, அவருடைய முதல் படம், இது ஒரு படம் பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த பேர் சொல்லிட்டு, இந்த படத்தும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி, 23 வருஷத்துக்கு முன்னாடி, இதே விஜய் வந்து அந்த படம் முடிச்சுட்டு, நாளைய தீர்ப்புன்னு நெனைக்கிறேன். ம். நாளைய தீர்ப்போ ஏதோ ஒரு படம். அந்த படம் அவருடைய முதல் படம் முடிச்சுட்டு, விஜய் வந்து அவருடைய படம் போட்டு அரிசி வந்து எங்களுக்கு குடுத்துச்சு. ஓகே. நாங்க வாங்கினோம். நாங்க வாங்கியிருக்கோம். இன்னைக்கும் நாங்க வாங்குவோம். அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சரியா? அது பெருமையா வந்து விஜய்யுடைய கட்சிக்காரங்க வந்து காட்டுறாங்க. உள்ளபடியே அதை வரவேற்கிறேன். என்னன்னா, விஜய் வந்து அவருடைய திரைத்துறையில வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு நெறைய சமூக பணிகள்ல அவர் செஞ்சிருக்காரு. ஆனா என்னுடைய கேள்வி இந்த மக்களை பார்த்து தான். 23 ஆண்டுகளுக்கு முன்னர் 3 படி அரிசியே அவருடைய படம் போட்டு வாங்குற நிலையில தான் இருந்தீங்க. ம். 23 ஆண்டுகளுக்கு அப்புறமும் நீங்க அதே நிலையில தான் இருக்கீங்க. அப்போ உங்க நிலையை மேம்படுத்துவதற்கு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? இதை நீங்க ஆட்சியில் இருப்பவர்களைத்தான் நீங்கள் குறை சொல்ல போறீங்களா? உங்களை நீங்கள் எதுவுமே சுய பரிசோதனை செய்து கொள்ள மாட்டீங்களா? ஆட்சியில் இருப்பவர்கள் உங்க பாக்கெட்லேருந்து பணத்தை ரொப்பிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏன் 23 ஆண்டுகள்ல நீங்க முன்னேறல? என்ன காரணம் உங்களை தடுக்கிறது? அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அப்போ இங்க நீ என்ன சொல்றீங்க? விஜய் வந்து நம்ம வந்து மாத்திருவாரு அப்படின்ட்டு. ம். 23 ஆண்டுகள்ல உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியாத ஒரு நிலையில, இவர் வந்து 5 ஆண்டுகள்ல மாத்திருவாரா? இந்த கேள்வி வந்து எல்லாரையும் நோக்கி கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இப்போ அப்படியே நம்ம வந்து இதுக்கு போவோம், இந்த கூட்டங்களுக்கு போவோம். ம். ஏங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டம் கூடுது, கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னாக்க, தானாக வருபவர்கள் ரொம்ப குறைவு தான். விஜய்க்கு மட்டும் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, விஜய் வந்து திரைப்பிரபலம். ஓகே. ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நபர், இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நபர் போனாலே கூட்டம் எவ்வளோ கூடுதுன்றது நம்ம பார்க்குறோம். ம். சரியா? அப்போ ஒரு முன்னணி திரை நட்சத்திரம் அவர் வராரு அப்படிங்கும்பொழுது கண்டிப்பா கூட்டம் கூடும். தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் 1 ஸ்டாரா வந்து நான் விஜயை பார்க்குறேன். சரியா? அப்படி பார்க்கும்பொழுது, அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு அரசியல் தலைவராக அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய், அவர் மக்களை போய் சந்திக்கும் பொழுது, மக்கள் முதல்ல அவர எப்படி பார்ப்பாங்க? ம். அவர் ஒரு திரை நட்சத்திரமா தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர வந்து அரசியல் தலைவரா பார்ப்பாங்க. இதான் உண்மை. எதார்த்தமான உண்மை இதானே! அப்படின்னும் பொழுது அந்த திரை நட்சத்திரத்தை பார்ப்பதற்காக வரக்கூடிய கூட்டம் அதிகம். இப்போ இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? அப்படின்ற கேள்வி வைப்பீங்கன்னா, மாறலாம், மாறாமலேயும் போகலாம். நமக்கு தெரியாது. அது தேர்தல் வரும்போது தான் நமக்கு தெரியும். சரியா? ஏன்னா இதுக்கு முன்னால பிரசிடென்ட், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம அணுகும்பொழுது எப்படி பார்ப்போம்னா, இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு. திரை கவர்ச்சி என்பதனை வைத்து வந்த நபர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனையோ நபர்கள் வந்திருக்காங்க. அதில் ம். முக்கியமான நபர்கள் பார்க்கப்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ம். அவரை தெரியாத வீடே இருக்க முடியாது தமிழ்நாட்டுல. ஒவ்வொரு வீட்டிலயும் அவர் பிரபலம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு நடிப்புக்கு அரசன் அவர். சரியா? அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தியேட்டர் தான் இருக்கும். பெரிய டிவியில ஒண்ணும் பெருசா டிவிலாம் ஒண்ணும் பெரிய தாக்கம்லாம் கிடையாது. இருந்தாலும் தமிழகம் முழுவதும் அறிந்த பெயர் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்னா தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் தேர்தல்ல அது வெளிப்பட்டதான்னா வெளிப்படல. இதே சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போறாருன்னா கூட்டம் கூடும். ம். மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்டார் அவர் அப்போ அந்த காலத்துல. கூட்டம் கண்டிப்பா கூடும். அந்த கூட்டம் ஓட்டாக மாறியதா என்றால் மாறல. எம்ஜிஆருக்கு மாறியது. சரியா? இப்போ நீங்க சிவாஜி கணேசனோட விஜயை ஒப்பிட போகிறீர்களா?
எம்ஜிஆரோட விஜயை ஒப்பிடப் போகிறீர்களா அப்படின்ற கேள்வி அடுத்தது வரும். இப்போ எம்ஜிஆரோட ஒப்பிடணும்னா எம்ஜிஆருடைய பயணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆரோட பயணம் என்பது ஒரு மாறுபட்ட பயணம். ஒரு 40களிலேருந்து ஆரம்பித்து நான் இது ஏற்கனவே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். இதே சேனல்லே பதிவு பண்ணியிருக்கேன். திருப்பியும் பதிவு பண்ணுறேன். மாறுபட்ட பயணம். அந்த பயணத்தில் அவர் மேற்கொண்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு பாரு. அசாத்தியான துணிச்சல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதை செய்ய முடியும். உதாரணத்துக்கு 1958 இது நாடோடி மன்னன் டைரக்ட் பண்ணுறாரு, அவரே இயக்குறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க என்னங்க பைத்தியமா இந்த ஆளுக்கு, எப்படிங்க இவரே இயக்க முடியுமா? இவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, இப்போ பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் இருக்காங்க, இப்படி பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்கும்பொழுது இவர் எப்படி இயக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, அவரே தயாரிக்கிறார். எங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு தேவர் ஃபிலிம்ஸ் இருக்குது, செட்டியார் இருக்காரு, நாகிரெட்டி இருக்காரு, இப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர் எப்படிங்க தயாரித்து இவரே இயக்கி இது எங்கெங்கே ஒர்க் அவுட் ஆகும், இது சத்தியமாக ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்ற இடத்துல இத்தனைக்கும் அவர் கால் அடிபட்டு அவர் மீண்டு வந்திருக்கார் அப்படின்ற ஒரு சூழலில் அவர் ஒரு ரிட்டன் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது இவர் இனிமேல் தேர மாட்டார் என்று சொல்லப்பட்ட ஒரு இடத்துல இருக்கார். ஹி ஹேஸ் டு ப்ரூவ், அவரை அவர் நிரூபித்தாக வேண்டும். அவரை போய் இந்த படத்தை இயக்குறாரு, நடிக்கிறாரு, தயாரிக்கிறார். அதில் எம்ஜிஆருடைய இயக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய இது என்னென்னா பவுண்ட் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஓகே, ஸ்பாட் ரெடி பண்ணுவாங்க, ஸ்பாட்டில் முடிவு பண்ணுவாங்க என்ன சீன் எடுக்கணும்ட்டு. அதுக்கு முன்னாடி எந்த பிளானும் இருக்காது. ஒரு இடத்த பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டில் முடிவு பண்ணுவாங்க இதுதான் சீன் அப்படின்ட்டு. இப்படி எடுக்கிறாங்க, இப்படி எடுத்துக்கிட்டே போகிறாங்க. இப்படி எடுக்கிற ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்தில் பானுமதி முன்னாடி நடிகர், இத்தனைக்கும் நடிகர் திலகம் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சீனியர். அவங்கள அவர் புக் பண்ணுறாரு ஹீரோயின். ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வந்து இவர் வந்து என்னென்னா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சிவாஜி வந்து எந்த பாட்டை அவனாக இருக்கட்டும் அதற்கு நான் என் பாவனையை மாற்றிக்கொள்வேன், என்னுடைய பாடி லாங்குவேஜை நான் மாற்றிக்கொள்வேன் இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர். எம்ஜிஆர் அப்படி கிடையாது. எல்லாவற்றிலும் நான் அது என்னன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் வந்து உட்காருவார். ஓகே, ஸோ அந்த மாதிரியான நபர். அப்போ அவர் போய் உட்காரும் பொழுது அவர் சொல்கிறாரு இல்லைம்மா இதை வேற மாதிரி நீங்கள் பாடலான்னும் பொழுது அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, மிஸ்டர் எம்ஜிஆர் நான் உங்களோட சீனியர், அது மட்டும் இல்லாமல் கர்நாடக சங்கீதம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ உடனே சரிப்பட்டு வராதுன்னு பானுமதி ராமகிருஷ்ணாவை தூக்கிடுறாரு படத்துல. எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா அது பரவும் பாருங்க. ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, முன்னணி நடிகை, அவங்கள இதுலேருந்து தூக்கிடுறாருக்கும் போது ஏற்கனவே இவருடைய படம் தேராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற நிலைமையில இப்படி இருக்கும்பொழுது இப்படியான சூழலில் எல்லாருக்குமே சந்தேகம், எம்ஜிஆரோட கூட இருக்கவங்களுக்கே சந்தேகம் அப்படின்னும் பொழுது அவர் போயிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டு வர்றார். அவங்க தான் சரோஜாதேவி. கூட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆவாங்க சரோஜாதேவி. வந்து எடுத்துடுறாரு. எடுத்து அதுக்கப்புறம் பானுமதி ராமகிருஷ்ணா வந்து திரும்பி எம்ஜிஆர் அவர்கள் தொடர்பு கொண்டு சரி இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னும் பொழுது அவங்க வருத்தம் தெரிவிக்கும் பொழுது அவங்களுக்காக ஒரு பாடலை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஓகே நான் கொடுக்குறேன் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எம்ஜிஆரும் வெற்றி பெற்றார், பானுமதியும் வெற்றி பெற்றார். இதான் எம்ஜிஆருடைய சக்ஸஸோடைய அந்த ஃபார்முலா. ஏன்னா எல்லாரும் வெற்றி பெற்றாங்க. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்படி வருது அந்த படம். அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது. நாடோடி மன்னன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாடோடி மன்னனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படம் ஹிட் ஆனால் நான் மன்னன், இல்லைன்னா நாடோடி. ஓகே இதுதான் அவர் சொல்கிறாரு. இது மிகப்பெரிய ஹிட் ஆகுது. இதில் ஏவிஎம் செட்டியார் அந்த வெற்றி விழாவில் பேசுகிறார். எந்த தயாரிப்பாளருக்கும் இல்லாத ஒரு துணிச்சல் எம்ஜிஆருக்கு இருக்குது. ஓகே நாங்களே இத்தனை பிரிண்ட்டு வெளியிட மாட்டோம். இத்தனை பிரிண்ட் 65 பிரிண்ட்டோ அப்போது அது பெரிய விஷயம். இத்தனை பிரிண்ட்டை வெளியிட்டதே இவ்வளோ பெரிய சாதனைன்ட்டு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, எம்ஜிஆர் என்பவர் திரைத்துறையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அரசியலாக இருக்கட்டும், அவர் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடியவர். அந்த ரிஸ்க்கு எல்லாமே அவருக்கு கை கொடுத்தது. அவர் எங்கே எடுத்த பொழுதும் அது அவருக்கு கை கொடுத்தது. சரியா? இப்போ விஜய் அப்படியே எடுப்போம். நான் இதை விஜயை சிறுமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, திரும்பவும் அதான் சொல்கிறேன். விஜயை சிறுமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, விஜயை பாராட்டுறேன்.
அவர் அரசியல் வரணும்னு நினைக்கிறத நான் பாராட்டுறேன். அவர் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து அவரால் தாக்கம் ஏற்படுத்தப்படக்கூடிய அல்லது அவரால் தாக்கம் தாக்கம் பெற்றிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அவங்களும் அரசியல்படுத்தப்படுவதை நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ரிஸ்க்கு விஜயால் எடுக்க முடியுமா? எடுத்திருக்க முடியுமா? திரைத்துறையில் எடுத்திருக்காரா? இல்லை. சரி, அரசியலில் எடுப்பாரா என்றால் இல்லை. ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி துவங்கி அதுக்கப்புறம் எத்தனையோ தேர்தல்கள் வந்தது, இடைத்தேர்தல் வந்தது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது. நீங்கள் எதுலேயுமே போட்டி போடலை, சரியா? நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, அதுலேயும் நீங்கள் போட்டி போடலை. நீங்கள் டைரெக்டாக சட்டமன்ற தேர்தலெலாம் போட்டி போடுவேன்னு நீங்கள் வந்திருக்கீங்க, சரியா? அப்போ நீங்கள் எந்த ரிஸ்க்குமே இது வரைக்கும் எடுக்கலை. இது வரைக்கும் எந்த ரிஸ்க்கையும் எடுக்க விரும்பலை. எம்ஜிஆர் அப்படி கிடையாது, நிறைய ரிஸ்க் எடுத்தார். அவருடைய அரசியல் பயணத்தில் நிறைய ரிஸ்க் எடுக்கிறார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் போட்டியிட்டார். எப்போ? அப்போ பெரிய காமராஜர் இருக்கார், கருணாநிதி பலம் பொருந்தியவராக இருக்கார், இந்திரா காங்கிரஸ் இருக்கிறது. அப்போ போட்டியிடுறார், வெற்றி பெறுறார், சரியா? எமர்ஜென்சிக்கு ஆதரவு கொடுப்பதுன்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நாடு முழுவதும் எமர்ஜென்சிக்கு எதிர்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு ஆதரவு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஆதரவு இருக்குது அப்படின்றது அந்த பல்ஸை எம்ஜிஆர் பிடிக்கிறாரு. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக ரவுடிகள், மொள்ளமாரிகள், பொறுக்கிகள், ஸ்டாலின் உட்பட எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். திமுக நடந்த அந்த அராஜகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக அந்த எமர்ஜென்சி இருக்குது. மக்கள் எமர்ஜென்சியை வரவேற்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும். ஸ்டாலின் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் நான். நீங்கள் அதுக்கு அடுத்தது வரேன் நான். நீங்கள் விஜய் எம்ஜிஆர் இந்த கம்பேரிசன் முடிச்சுட்டு ஸ்டாலின் எம்ஜிஆருக்கு வரேன். அப்போது இது தூக்கி உள்ளே வச்ச உடனே எல்லாரும் வரவேற்கிறாங்க. அப்போ வரவேற்கும் பொழுது எம்ஜிஆர் அதை ஆதரிக்கிறாருங்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக எம்ஜிஆருக்கு சப்போர்ட் போகுது. இதான் உண்மை, சரியா? இப்போது நம்ம விஜய் எடுப்போம். விஜய் இந்த மாதிரி துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து பேசியிருக்கிறாரா? இப்போ தான் தயங்கி ஸ்டாலின் சார் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காரு. எம்ஜிஆர் அப்படி கிடையாது. கருணாநிதியை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த ராமச்சந்திரன் சம்பாதித்தது திருட்டு பணத்தில் என்றால் அதை நீ நிரூபி. நீ சம்பாதித்தது, உன்னுடன் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சம்பாதித்தது திருட்டு பணம் என்றால் நீ பதவி விலகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு எம்ஜிஆர் இருந்தார். ஸோ அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணுறதே தப்பு, சரியா? இதுக்காக விஜய் வெற்றி பெற மாட்டாருன்னு நான் சொல்லலை. விஜய்க்குன்னு தனி பயணம் இருக்குது, விஜய்க்குன்னு தனி ஒரு அரசியல் சிந்தனை இருக்கலாம். தயவு செஞ்சு எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் சொன்னீங்க ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் எப்படி ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அது ஸ்டாலினுக்கு மட்டும் தான் வருது. அதுதான் சொல்கிறேன். ஏன் கருணாநிதிக்கு அப்புறம் ஒரு கூட்டம் வருதுன்னா ஸ்டாலினுக்கு தான் வருதுன்னு சொல்ல முடியல உன்னால? ஏன் எம்ஜிஆர் இழுக்கிற? ஏன்னா கருணாநிதிக்கு ஏன் கருணாநிதி இழுக்க முடியல? அப்போ அதிலே தெரியுதுல்ல. இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது எம்ஜிஆர் ஆவதும் கருணாநிதி ஆவதும் பண்பின் அடிப்படையிலே அப்படின்னு நான் மாற்றி பாடுறேன் எம்ஜிஆருடைய பாட்டையே, சரியா? அப்போ அந்த இடத்துல எம்ஜிஆர் தான், கருணாநிதி தான், கருணாநிதி வகையறாவும் கருணாநிதி வகையறா தான். அது எப்படி மாறும்? அப்போது இந்த இடத்துல நீங்கள் தயவு செஞ்சு எம்ஜிஆரையோ அதிமுக தலைவர்களையோ நீங்கள் இதோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க வேற, அவங்களுடைய சவால்கள் வேற, அவங்க எதிர்கொண்ட வெற்றி தோல்விகள் என்பது வேற, அவங்க எதிர்கொண்ட வழிமுறைகள் என்பது வேற. நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி புதுமையை புகுத்தணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள், உங்களை நான் வாழ்த்துறேன். உங்களுடைய புதுமையை கொண்டு போங்க, தயவு செஞ்சு மற்றவங்களெலாம் இழுக்காதீங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு நிகழ்ச்சியோட இதில் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்ததுனால மேயர் மகேஷ் அவர்கள், நாகர்கோவில் மேயர் மகேஷ் அவர்கள் வந்து ரொம்ப இது பண்ணி ஆம்புலன்ஸ்லாம் விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆம்புலன்ஸி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆம்புலன்ஸ் அரசியல திமுக வந்து எங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட நடக்குதோ அங்கே வேணும்னே நுழைக்கிறது. சார் இப்போ திமுகவும் நடந்திருக்குல்ல சார்? அதுதான் சொல்கிறேன், திமுக உண்மையாகவே நடந்தால் கூட அவங்க எப்படி பார்க்குறாங்க இது அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி ஊருக்கு உபதேசம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயோட கூட்டத்துலேயும் அதே நடந்தது. அப்போ ஏன் அதை பண்ணுறீங்க தொடர்ச்சியா? நாளைக்கு பொதுமக்கள் ஆம்புலன்ஸ்ன்னு பார்த்தாலே சந்தேகப்பார்களுடன் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் எடுத்துட்டீங்க. இதாங்க பிரச்சனை, திமுகவுடைய பிரச்சனையே தான். அதாவது மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் கரெக்ட் செய்வார்கள். அதில் ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து
அதையே கொச்சைப்படுத்தி விடுவார். அதை நம் மக்கள் எல்லோருமே சந்தேக பார்வையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போவார்கள் அப்படின்றது தான் திமுகவுடைய வரலாறு. இதான் பிரச்சனை. இந்த நிகழ்ச்சியோட பேரே வந்து ஏதோ தலைக்குனிய வைக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி பேசியிருந்திருப்பாரு. பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்த தமிழகமே தலை குனிந்து தானே இருக்கு உங்களால. நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் நாங்கள் தலை குனிந்து தானே இருக்கிறோம். நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உங்கள் கூட்டம், அதாவது திமுக என்பது அடித்து ஓடவிடப்பட வேண்டும் அப்படின்றது தான் இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அது நடக்குமா அப்படின்றதான எதிர்பார்ப்பு. இதே மாதிரி செந்தில் பாலாஜி அண்ட் திருச்சி சிவா அவருடைய இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ட்விட்டர்ல வந்து ரொம்ப அந்த வீடியோ வந்து நிறைய ரீபோஸ்ட் ஆயிட்டு ஆமாங்க, இருக்கு. அந்த ஆளுக்கு கோவம் இருக்குமா இருக்காதா? சரி, எப்படி சார் அவர் நான் வந்து மரியாதை வந்து- கொடுத்து நிக்கிறாங்க? நான் வந்து இந்த கட்சியை உண்மையாக வளர்த்துருக்கேன். இந்த கட்சிக்காக நான் போராடி இருக்கேன். கேவலம் 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி பிழைக்கிற நாய் நீ. நீ மேடைக்கு வர, அதுவும் 5 கட்சி மாறி வந்த நாய் நீ மேடைக்கு வர அப்படின்றதுக்காக என் பேச்சை கேட்கக்கூடாதா? திருச்சி சிவாவுடைய பேச்சை கருணாநிதியை ரசித்து கேட்பார். சரியா? அந்தளவுக்கு ஒரு சிறந்த பேச்சாளர். சரியா? நான் அடி வயசுலையும் கத்திக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உண்மையான திமுககாரன். பாட்டிலுக்கு 10 ரூபா கிடைக்குன்றதுக்காக கட்சி மாறி நாய் நீ மேடை ஏறுவதுக்கு என்ன அவமானப்படுத்துவீங்களா அப்படின்ற கேள்வி கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதுதான் உண்மையான திமுகவுடைய உணர்வு. திமுக காரன் இருக்கான் இல்லையா, அவனுடைய உண்மையான உணர்வு இதுதான். இவெல்லாம் யார்? இவன் யார்? இந்த பேட்டருடைய சேகர் பாபு யார்? இவெல்லாம் அதிமுக காரன். இவன் ஏன் வந்து கோலோச்சனம் அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு இருக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் இது. அதுவும் சேகர் பாபுவோ அது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது பயணித்தவர். இவெல்லாம் 2019 வந்து ஒட்டிக்கிட்டே வந்தேன் செந்தில் பாலாஜி எல்லாம். அது வரைக்கும் எங்கே இருந்த நீ? அப்போது இந்த கரூர்லேயே பார்த்தீங்கன்னாக்க, கரூர் திமுக வேறு வழி இல்லாமல் இவங்க முன்னாடி போகிறாங்க. மற்றவங்க யாருமே செலவு பண்ண ரெடியாக இல்லை. இந்த கரூர் கூட்டம் வந்து ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ஃப்ளாப் ஆனதுக்கு காரணமே இதுதான். ஓகே, திமுகவுடைய பிற தலைவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஒத்துழைக்க தயாராக இல்லை. நீ அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுறன்னா அது ஓம் பிரச்சனை. ஏங்க அவங்க கருணாநிதி காலத்துல இருக்கக்கூடியவங்க, பேர் நேருவோ இல்லை மற்ற தலைவர்கள் திருச்சி சிவாவோ, இவங்கெல்லாம் கருணாநிதி காலத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்க ஏற்றுப்பாங்களா இவனை? நீ வேணா அவனை நம்பர் 2 வச்சுப்ப. ஏன்னா உன் குடும்பத்துக்கு கப்பம் வருது, கப்பம் கட்டுறான் அப்படின்றதுனால நீ வச்சுப்ப. எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இப்போ நடக்குது. ஓகே. ஆக்சுவலா நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயே வந்துட்டு இதாகுது. அவங்களே வந்து இது பண்ணி பேசுறது அந்த மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நிறைய இன்சிடென்ட் நடக்கும். இன்னும் தேர்தல் வரதுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்கோ அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும், நிறைய அடிதடி நடக்கும், நிறைய பேசுவோம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி.